श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 30 நேர்த்தி முதலிய கதைகளின் விவரிப்பு. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். இவ்வாறு காக்காஜி வைத்தியா ஷீரடியிலே 12 நாட்கள் தங்கினார். அவரது மனம் நிலை பெற்று மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கண்ட பிறகு அவர் சப்தசிருங்கி தேவிக்கு சேவை செய்ய வணிக்கு திரும்பினார். காலையிலோ அல்லது அதிகாலையிலோ காணும் கனவுகள் மட்டுமே வெற்றி பெறும். மற்ற நேரங்களில் காணும் கனவுகள் பலன் அளிக்காது. கனவுகள் பற்றிய உலகளாவிய நம்பிக்கை இதுதான். ஆனால் இந்த ஷீரடி பகவான் சாயியால் வழங்கப்படும் கனவு தரிசனங்கள் அவை எங்கு எப்போது நிகழ்ந்தாலும் நிச்சயமாக அனுபவத்தை தருபவை மற்றும் நல்ல பலனை தருகின்றன. இப்போது இந்த நோக்கத்திற்கான ஒரு சிறிய கதையை கேட்போருக்கு முன்வைக்கின்றேன். இந்த கதையை கேட்ட பிறகு கேட்போர் பாபாவின் அசாதாரண செயலை கண்டு வியப்படைவார்கள். மேலும் கதையை கேட்கும் ஆர்வமும் அதிகரிக்கும். ஒரு நாள் மதியம் பாபா தீக்ஷித் காக்காவிடம் குதிரை வண்டியிலே ரகதாவுக்கு சென்று குஷால் சந்தை அழைத்து வா என்றார். நாம் சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன என்று அவனிடம் சொல்லுங்கள். அதனால் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன். பாபா உடனடியாக உன்னை சந்திக்க அழைத்திருக்கின்றார் என்று அவனிடம் சொல்லுங்கள் என்றார். பாபாவின் அனுமதியை பெற்று தீக்ஷித் காக்கா குதிரை வண்டியிலே புறப்பட்டார். அங்கு அவர் உடனடியாக குஷால் சந்தை சந்தித்து தனது வருகைக்கான காரணத்தை கூறினார். பாபாவின் செய்தியை கேட்ட குஷால் சந்த் மிகவும் ஆச்சரியப்பட்டார். குஷால் சந்த், ஐயா, நான் இப்போதுதான் தூக்கத்திலிருந்து விழித்தேன். பாபா என்னுடைய கனவிலே வந்து உங்கள் செய்தியின்படி எனக்கும் கட்டளையிட்டார் என்றார். நான் மதிய உணவு சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். பிறகு நான் தூங்கிவிட்டேன். பாபா என் கனவில் வந்து அவரை சந்திக்க வரும்படி கட்டளையிட்டார் என்றார். பாபா ஒரு கனவிலே என்னிடம் ஷீரடிக்கு உடனே வா என்றார். எனக்கும் ஷீரடிக்கு செல்ல வேண்டும் என்ற தீவிர ஆசை இருந்தது. ஆனால் செல்வதற்கு எனக்கு வழி இல்லை. அப்போது என்னிடம் குதிரைகள் கூட இல்லை. அதனால் என் இயலாமையை பற்றி பாபாவிடம் தெரிவிக்க என் மகனை அனுப்பினேன். நீங்கள் வரும்போது அந்த பையன் இன்னும் ரகதாவின் எல்லையை கூட தாண்டி இருக்க மாட்டான். பின்னர் காக்கா தீக்ஷித் குஷால் சந்த் அவர்களிடம் நகைச்சுவையாக, அதனால்தான் உங்களை அழைத்து வர அனுப்பி இருக்கின்றார் என்றார். இப்போது நீங்கள் வருகின்றீர்கள் என்றால் வண்டி வெளியே தயாராக உள்ளது. பின்னர் குஷால் சந்த் மிகவும் மகிழ்ச்சியுடன் தீக்ஷித் காக்காவுடன் ஷீரடிக்கு செல்ல கிளம்பினார். குஷால் சந்த் பாபாவை சந்தித்தார். பாபாவின் விருப்பமும் நிறைவேறியது. பாபாவின் இந்த அசாதாரண லீலையை கண்டதும் குஷால் சந்தும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். ஒருமுறை பாபா மும்பையிலே வசித்து வந்த ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணருக்கு கனவிலே தோன்றினார். நமக்கு தெரியும் பொருட்களையும் வானம், காற்று, சூரியன், வருணன் போன்ற கடவுளர்களின் அருளால் நாம் காணும் காட்சிகளையும் மதிப்பிடும் நிலை விழிப்பு நிலை எனப்படும். நமது புலன்கள் அனைத்தும் ஓய்வெடுக்கும் போது விழித்திருக்கும் நிலையிலே ஏற்படும் பதிவுகள் மற்றும் மனதிலே எழும் நிகழ்வுகளின் படங்கள் மனத்திரையிலே வெளிப்படுகின்றன. இந்த நிலையிலே மன செயல்பாடுகள் மூலம் நமக்கு என்னென்ன ஏற்றுக்கொள்ளத்தக்க மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கிறதோ அவற்றை நாம் தூக்கத்திலே காண்கின்றோம். அவை கனவுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. என்னுடைய மனதிலே என்ன இருக்கிறதோ அதை நான் என் கனவுகளிலே காண்கின்றேன் என்று பொருள்படும் ஒரு மரபு தொடர் உள்ளது. இதுதான் அவர் சொல்ல வரும் அர்த்தம். ராம்லால் கண்ட கனவு ஒரு விசித்திரமான கனவு. ஏனென்றால் அவர் அதற்கு முன்னர் பாபாவின் வடிவம், அம்சங்கள், படம், சிலை அல்லது அது போன்ற எதையும் பார்த்ததில்லை. அவர் இதற்கு முன்பு பாபாவின் எந்த வடிவத்தையும் பார்த்ததில்லை. பாபாவின் பெயரை கூட அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் பாபா அவருடைய கனவிலே வந்து தன்னிடம் வரும்படி கட்டளையிட்டார். பாபாவை தன்னுடைய கனவிலே பார்த்த பிறகு அவர் ஒரு பெரிய துறவியாக இருப்பார் என்று தோன்றியது. ஆனால் அவரது பெயர், முகவரி அல்லது இருப்பிடம் தெரியவில்லை. ராம்லால் விழித்தெழுந்து யோசிக்க ஆரம்பித்தார்.
கனவிலே தோன்றிய மகந்தை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை அவருடைய மனதிலே வலுப்பெற தொடங்கியது. ஆனால் அவர் முகவரியோ அல்லது இருக்கும் இடமோ அவருக்கு தெரியவில்லை. தரிசனத்திற்கு அழைத்த சக்தியினுடைய திட்டம் அவருக்கு மட்டுமே தெரியும். பின்னர் அதே நாளிலே மதியம் தெருவில் சாதாரணமாக நடந்து கொண்டிருந்த போது ஒரு கடையிலே ஒரு சிலையை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். அந்த படம்தான் கனவில் கண்ட அதே வடிவத்திலே இருப்பதை ராம்லால் உடனடியாக அறிந்து கொண்டார். அவர் கடைக்காரரிடம் சென்று படத்திலே காணப்படும் துறவியை பற்றி கேட்க தொடங்கினார். ராம்லால் மிக அருகிலே சென்று சிலையை பார்த்தார். இது யாருடையது என்று கடைக்காரரிடம் விசாரித்தார். அது ஷிரடியினுடைய சாயி சமர்த்தரினுடைய படமும் சிலையும் என்பதை அவர் அறிந்து கொண்டார். இதை அறிந்ததும் ராம்லாலின் மனம் அமைதியடைந்தது. பின்னர் ஷீரடியினுடைய முகவரியை கண்டுபிடித்த பிறகு ராம்லால் ஷீரடிக்கு சென்று பாபா இறக்கும் வரை அங்கேயே பாபாவுடன் இருந்தார். பாபாவின் அவதாரத்தின் நோக்கம் தனது பக்தர்களை மேம்படுத்துவதும் அவர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதும் அவர்களின் ஆன்மீக முன்னேற்றத்தை உறுதி செய்வதுமே ஆகும். லட்சியத்தை அடைய சாயி சமர் திறன் கொண்டவர், ஆசைகள் இல்லாதவர், தன்னலமற்றவர், அகங்காரமற்றவர், பற்று இல்லாதவர். பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே பாபாவின் இந்த அவதாரம் நிகழ்ந்துள்ளது. யாருடைய நிழலிலே கோபம் கூட நிற்க முடியாதோ, வெறுப்புக்கு இடமில்லாதோ, யாருடைய நிரந்தர உணர்வு தனது வயிற்றை நிரப்புவது மட்டுமல்ல, தனது வயிற்றை நிரப்புவதிலே ஆர்வம் இல்லாததோ அவரே உண்மையான துறவியாக கருத வேண்டும். எல்லோரையும் தன்னலமற்ற அன்புடன் பார்ப்பவர்களும் மதம் அல்லாத பிற விஷயங்களிலே ஒரு கணம் கூட தங்கள் வார்த்தைகளை வீண் ஆக்காதவர்களும் பக்தர்களை காப்பாற்றுவதே இறுதி இலக்கு என்று நம்புவர்களும் உண்மையான துறவிகள். சுருக்கமாக சொன்னால், என்னுடைய கையை ஒரு பேனாவாக மாற்றி இந்த ஸ்ரீ சாயி சச்சரித்திரத்தை நான் எழுதியதன் நோக்கம் அவரது பக்தர்களை கதையை கேட்டு பக்தி செய்ய வைப்பதாகும். இதுவே ஸ்ரீ சாயியினுடைய நோக்கமும் குறிக்கோளும் ஆகும். எனவே ஹேமத்பன் அனைத்து கேட்போர் அனைவரும் இந்த ஸ்ரீ சாயி சச்சரித்திரத்தை பய பக்தியுடனும் கேட்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றார். இந்த ஸ்ரீ சாயி சரித்திரத்தை கேட்பதன் மூலம் கேட்பவர்களினுடைய மனம் அமைதி பெறும். அடிமையான ஒருவர் உலக விஷயங்களில் இருந்து பற்றின்மை கொண்டிருப்பார். மேலும் அவர் போதையிலிருந்து விடுபடுவார். சாயியினுடைய பாதங்களின் மீதான உங்கள் பக்தி வலுவடைந்து உலக பிரச்சனைகளின் பயத்தில் இருந்து நீங்கள் முழுமையான விடுதலையை பெறுவீர்கள். அடுத்த அத்தியாயத்திலே மானசரோவருக்கு யாத்திரை மேற்கொண்டிருந்த விஜயானந்த் என்ற துறவிக்கு சாயி சமர் தனது காலடியிலே நித்திய அமைதியை எவ்வாறு வழங்கினார் என்பது பற்றிய கதை விவரிக்கப்படும். அதே போல பால்ராம் மான்கர், தாத்யா சாஹேப் நூல்கர், மேகா போன்ற பக்தர்களுக்கு உங்கள் காலடியிலே நித்திய அமைதியை எவ்வாறு அளித்தார், அவர்களின் விருப்பங்களை எவ்வாறு நிறைவேற்றினீர்கள் என்பது பற்றிய ஒரு இனிமையான கதை வரும். ஒரு கொடூரமான உயிரினத்திற்கு கூட அவர் தன்னுடைய காலடியிலே எப்படி முக்தியை வழங்கினார் என்ற அழகான ஒரு கதையை கேட்பதன் மூலம் ஸ்ரீ சாயியினுடைய வியக்கத்தக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதையை கேட்கும் தனித்துவமான வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அத்தியாயம் 31 தரிசன மகிமை, ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।